பிக் பாஸ் வீக் 8 இந்த வாரம் தீபக் கேப்டனா இருக்காரு. இந்த வாரம் நடந்த வீக்லி டாஸ்க்கு நீயும் பொம்மை, நானும் பொம்மை. யார் பொம்மை எடுத்து அந்த அடுக்குல வைக்கிறாங்களோ, அவங்க சேவ். இதுதான் இந்த டாஸ்க்கோட எண்டு. அடிச்சுக்கிட்டாங்க பாரு. ராணவும், ரயானும். எப்பா கை கலப்பாயிடும்னு நினச்சேன். மிஸ் ஆயிடுச்சு. எவனும் அடிச்சுக்கல. கையை மட்டும் ஓங்கி விட்டானுங்க. ரயான் வந்து ராணாவிட்ட சண்டை போடுறாரு, ஓகே. ஆனால் ரயானும் அதான் மஞ்சரிக்கு பண்ணாரு. அடி கப்புன்னு அந்த பொண்ணு இடுப்பை பிடிச்சி ஒரு டைட் பண்ணாரு. இப்போ நீ அதானே பண்ண, இப்போ ராணாவு பண்ணதும் நீ பண்ணது ஒன்று தானே அப்படின்னு நம்மளுக்கே புரிஞ்சிச்சு. ஜெஃப்ரி ராணா வந்து ஜெஃப்ரியை போக விடாமல் அப்படியே டைட் பண்ணார். ஜெஃப்ரி அப்படியே எல்போ வச்சு ஒரு ஒரு பஞ்சு கொடுத்தாரு. என்ன அடி வாங்கிட்டு கம்முன்னு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ராணாவிட்ட. சரி கேம் தானே அப்படின்னு ராணா விட்டார். இதில் கடைசியாக டாப் 2ல் வந்தது ஜெஃப்ரியும் சிவகுமாரும். சிவகுமார் வந்து அருணை சூஸ் பண்ணார். ஜெஃப்ரி வந்து ரயானை சூஸ் பண்ணார். நான் கேட்குறேன், எவனாவது அருணை சூஸ் பண்ணுவானா? மண்டையில் இன்னி அளவுக்கு மூளை இருக்கிறவங்க கூட அருணை சூஸ் பண்ண மாட்டான். ஆனால் இவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போவே தெரிஞ்சுது, சரி இவர் ஹெல்மெட் ஆக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு. அதே மாதிரி அருண் என்ன பண்ணாருன்னு எனக்கே தெரியல. கொண்டு பொம்மையை உள்ளே வச்சிட்டாரு. ஜெஃப்ரி ஜெயிச்சிட்டார். இதனால் ஜெஃப்ரி வந்து அடுத்த வாரம் நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டாஸ்க் வந்து பெஸ்ட்டு பிளேயராக சாச்சராணி ஜெஃப்ரின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேயராக ராணவும் மஞ்சரியும் அவங்க 2 பேரும் சூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, எதுக்கு இவனுங்க நார்மலாக வந்தவனுங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்துட்டானுங்க. இப்போ நீங்கள் ஏதாவது நாமினேட் பண்ணணும், எவனையாவது போட்டு அடிக்கணும் அப்படின்னா வைல்ட் கார்டை சூஸ் பண்ணிக்கிறானுங்க. ராணாவை அடிக்கிறானுங்க, மஞ்சரி அடிக்கிறானுங்க, சிவகுமார் இப்போ சிவகுமார் அடிச்சிட்டு இருந்தானுங்க. இந்த வாரம் எலிமினேட்டு சிவகுமார். அதனால் சிவகுமார் காலி ஆகிட்டார். இனிமேல் ராணாவையும் மஞ்சளையும் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி விளாட்றது ஃபுல்லாகவே சேஃப் கேம் தான். இந்த வாரம் எலிமினேட் ஆனது சிவகுமார். ரஞ்சித் சுற்றிட்டு இருக்காரு. அடுத்து ரஞ்சித் மாட்ட வரான்னு பார்ப்போம். சிவகுமார்லாம் போக வேண்டிய ஆள் தான். எல்லாருக்கும் நல்லவனாக அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். வெளில அடிச்சிட்டாங்க. எதுக்கு? நம்ம என்ன ரொம்ப நல்லவங்களா? மனுஷங்க என்ன 100% உத்தமனா? கோவம் தான் திட்டு. தீபத்தை பிடிச்சி சாலா போகிறேன், சமாதானமாக போகிறானுன்னா சமாதானமாக உன்னை நாமினேட் பண்ண தான் செய்வாங்க. அடுத்து டாஸ்க்கை தவிர மற்ற இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னு பார்ப்போம். இந்த மஞ்சிரி, அருண், தீபக்குள்ள ஒரு முக்கோண க்ளவுன் கதை ஒன்று நடந்தது. முக்கோண காதல் கதைன்னு சொல்லுவாங்க. நான் முக்கோண க்ளவுன் கதைன்னு சொல்கிறேன். அருண் ஒரு பெட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. அதனால் எல்லாருக்கும் சண்டை பற்றிக்கிச்சு. மஞ்சரிக்கும் அருணுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. அருணை மார்க் பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணார். மஞ்சரிக்கு கோவம் வந்துச்சு. சண்டை பிச்சுக்கிச்சு. தீபக்கும் உள்ளே பூண்டாரு. வாழ்னு கத்திட்டார். நடந்தது ஒரு வழி ஆயிடுச்சு. மஞ்சரியை போட்டு அழுவு விட்டாங்க. இது நடந்துச்சு. அடுத்து லவ் மேட்ருக்கு வருவோம். விஷால் தர்ஷிகா லவ் பண்ணுறாரு, ஓகே. தர்ஷிகா விஷால் லவ் பண்ணுறாங்க, ஓகே. இதுக்கு நடுவில் பவித்ராக்கும் ஆனந்திக்கு என்ன கவலைன்னா, விஷால் அன்ஷிதாவுக்கும் சைடில் ரூட்டு விட்றாரு அப்படின்னு இவங்க 2 பேருக்கு டவுட். எவனுக்கு ரூட் விட்டா உனக்கு என்ன? ஒன்று உனக்கு தைரியம் தான் நேராக போய் சொல்லணும் தர்ஷிகாட்டு. அதுவும் சொல்கிறது இல்லை. சுற்றி பேசிகிட்டு இருக்காரு. வீடு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க அவங்க லவ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஊர்க்கலை மாதிரி இவங்க சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வீக்கெண்ட் எபிசோடு. விஜய் சேதுபதி வச்சு வாங்கிட்டார். பவித்ராவில் 4 பேரை எலிமினேட் பண்ணிருக்காங்க. எலிமினேட் பண்ணிட்டு ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுட்டு அடிக்காதீங்க, இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா பண்ணணும் ஒத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க வாயிலே வர வச்சிட்டாரு. மஞ்சரிட்ட சொல்லிட்டாரு, அருண் உங்களை பண்ணது மாய்க்கிங்கன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணார்னா நீங்களும் சிவகுமாரை பண்ணது கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கத்திக்கு கத்தி ஊசிக்கு ஊசின்ற மாதிரி இறக்கிட்டாரு. இந்த மிட் நைட் பிரியாணிக்கு அங்கே வச்சு செஞ்சாருங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் விஜய் சேதுபதி கேட்குற கேள்விக்கு பதில் ஒழுங்காக சொல்லாமல் சுற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க.
வெளிப்படையா ஃப்ராங்கா சொல்லாம பூசி மொழிகி சொல்லிட்டு இருந்தாங்க. அது கிண்டல் பண்ற விதமா விஜய் சேதுபதி டால வச்சு தச்சுன்னு இருக்காரு. இவங்க எப்ப சுத்திக்கிட்டே இருக்காங்களோ, அது வரைக்கும் தச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க இவர வச்சு செய்றாங்களா, அது மாரி இவரும் அவங்கள வச்சு செய்றாரு. அதான் நல்லா இருந்துச்சு. மிட் நைட் பிரியாணிய வச்சு செஞ்சுட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், தீபக் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா காமிச்சுக்கிறாரு. கடல்முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. அந்த மாரி தீபக் அவர ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா காமிச்சுக்கிட்டாரு. ஓகே. யாரும் ஃப்ரிட்ஜ திறக்கக்கூடாது, யாரும் தூங்கக்கூடாது, யாரும் எக்ஸ்ட்ராவா கிச்சனுக்குள்ள போக்கூடாது, ஒழுங்கா கழுவணும் எல்லாம் ஓகே. மிலிட்ரி மாரி வச்சிருக்கீங்கல்ல. உங்களுக்கு தெரியாம நைட்டு பிரியாணி செஞ்சு திங்கிறாய்ங்க. நீங்கலாம் என்ன கேப்டன்? இந்த வாரம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான வீக். சும்மா தீயா இருந்தது. அவனுங்க அடிச்சுக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா தான் இருந்துச்சு. அப்பதானே ஒரு ஃபயர் வரும். சும்மா பேசிக்கினே, லவ் பண்ணியே சுத்திட்டு இருந்தா, நம்மளுக்கு என்ன இருக்கு பார்க்கறதுக்கு? அதனால இந்த வாரம் ஒரு சூப்பரான வாரம். அடுத்த வாரம் இத விட இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? அப்படின்றத பார்ப்போம்.